கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சென்னந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று போன ஆடியோவில் என்ன பார்த்தோம்? காசியை பற்றி பார்த்தோம். இப்போ கயாவை பற்றி பார்ப்போம். என்ன கயா எப்படி வந்தது? கயாவில் நம்ம அங்கே நம்ம சங்கல்பம் கொடுத்து கயாவில் ஏன் தர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இந்த ஆடியோக்களின் மூலம் கேட்போம். வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கயான்றது எப்படி வந்தது? கயா என்ற அசுரன் விஷ்ணுவை நோக்கி கடுந்தவம் செய்து கொண்டிருந்தானாமாம். விஷ்ணு அவன் முன்னே தோன்றி, என்னுடைய உடல் மானிடர்கள், ரிஷிகள், முனிவர்கள், தேவர்களை காட்டிலும் புனிதமாக வேண்டும், என்னை தொடுபவர்கள் புனிதம் பெற வேண்டும் என்று கேட்டாராம். உடனே விஷ்ணு அவ்வாறே வரம் கொடுத்தாராம். பாருங்கள், அவனுக்கு ஒரு ஆசை, யார் என்னையெல்லாம் தொட்டு என்னை வணங்கி எல்லாம் செய்கிறாங்களோ அவங்க புனிதம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட? விஷ்ணுக்கிட்ட வரம் கேட்குறான். உடனே அதாவது கடவுள்னாவே கருணை தரும், தாய் போல தான் கடவுளும் நமக்கு தாய் தான். அதனால் நம்ம பிள்ளைங்க ஏதாவது நம்மள்கிட்ட கேட்டுச்சுன்னா, சரிப்பா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம்னா, அந்த மாதிரி அவனும் கேட்டானான். உடனே கயா என்ற அசுரனை தொட்டால் பாவங்கள் தொலைந்து விடுகிறது. இதனால் யமதர்மனுக்கு வேலையெல்லாம் பாதிக்கப்பட்டதாம். பிரம்மாவிடம் முறையிட, பிரம்மா விஷ்ணுவிடம், நீ கயாவிடம் சென்று உன் உடல் ரொம்ப புனிதமானது, அதில் நான் யஞம் செய்ய வேண்டும் என்று நீ கேள் என்றாராம் பிரம்மன். விஷ்ணுவும் கயாவிடம் சென்று கேட்டாராம். கயாவிற்கு சந்தோஷம். அப்பா விஷ்ணு பகவானே நம் உடல் மீது உட்கார்ந்து யாகம் செய்ய போகிறார் என்று உடனே சரின்னு ஒத்துக்கொண்டாராம் கயா. உடனே வடக்கே தலை வைத்து தெற்கே கால் நீட்டி படுத்தானாம் கயா. உடனே அவருடைய உடலில் வேள்வினா என்ன? யாகம். அந்த யாகத்தை துவங்கினாராம். கயா தலையை ஆட்டிக்கொண்டே இருந்தாராம். பிரம்மா சொல்கிறாராம், அவன் தலையை ஆட்டாமல் ஒரு கல்லை, அவன் தலையை பிரம்மா அந்த கயா தலையை ஆட்டாமல் அந்த தலை மேலே ஒரு பெரிய கல்லை வச்சாராம். உடனே அவன் உடல் அசைவதும் நிற்கவில்லையாம். விஷ்ணு உடல் விஷ்ணு அவருடைய சுதர்சன ஆயுதத்தையும் அவர் உடம்பை அழுத்தி அவர் காலை மார்பில் வைத்து அழுத்தி பாதாள லோகம் அனுப்பினாராம். இப்படியே காலை டிங்குன்னு ஆட்டினாராம். அதில் ஒரு சக்கரத்தை வச்சாராம். தலையை ஆட்டினோன்னு ஒரு கல்லை தூக்கி வச்சாராம். நடுப்புற அந்த வயிறு பகுதியில் மட்டும் உட்காந்து யாகம் செய்யணும்னு உட்காந்தாராம். உடனே கடைசியில் என்ன செஞ்சாராம்? பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாராம். ஒரு காலை தூக்கி அவன் மேலே வச்சாராம். வச்ச உடனே அப்படியே பாதாள லோகம் போயிட்டாராம். உடனே அப்பொழுது கயா என்ன கேட்குறானா, எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும் அப்படின்றானா. என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாராம் விஷ்ணு. உடனே இவர் சொல்கிறாராம், நீங்கள் இங்கே யார் பிண்டம் போட்டு சிராதம் செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறாராமா. பாரு, என்னதான் ஒரு அசுரனால் கயாவாக இருந்தாலும் அவனுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனசு பாருங்க. மனுஷங்க எப்படியாவது ஒரு புண்ணியம் அடையணும், புனிதமாகணுன்றதுக்காக சொல்கிறாங்க. உடனே இந்த இடம் என் பெயரிலேயே விளங்க வேண்டும். பித்ரு கர்மா செய்பவர்களுக்கு தாய் தந்தை மட்டும் அல்லாமல் எவர் வேறு எதுவும் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள், தூரத்து உறவுகள், பிராணிகள் யாவருக்கும் பிண்டம் வைக்க வேண்டும் என்று எந்த நாளில் விஷ்ணுவுடைய என்னை விஷ்ணு அந்த பாதத்தால் தானே என்னை பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சாரு செஞ்சு அந்த பாதத்தில் அந்த பிண்டத்தை வைக்கணும். அந்த பிண்டத்தை வச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு கயா ஒரு வரம் கேட்டார். என்னைக்கு அந்த பாதத்தில் யார் பிண்டம் வைக்கவில்லையோ, யாராவது பிண்டம் வைக்கவில்லையோ அன்று நீங்கள் எனக்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே கயா இதை கேட்டுக்கொண்டோன்னே அதன் பின் மூதாரை நினைத்து பிண்டம் வைக்க ஆரம்பித்தனர். கயா கோயிலில் உள்ள விஷ்ணுவின் ஒத்த பாதம்தான் அது. அசுரனை கொன்ற அந்த ஒத்த பாதம், அதில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் வனமாளி, கதிசாங்கி, சங்கி, சக்கரி, சனந்தகி இந்த ஐந்து ஆயுதமும் அந்த ஒற்றை காலில் உள்ளது. இங்கு எப்படி சிராதம் செய்வார்கள்? 32 பேருக்கு பிண்டம் கொடுக்கிறார்கள். இந்த 32 பிண்டத்தையும் கொண்டு போய் விஷ்ணுவின் ஒற்றை பாதத்தில் வைப்பார்கள். அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று குனிந்து முட்டி வேண்டிக் கொள்வார்கள். உண்மைதான், நாங்கள் இதை செய்தோம். அதன் பக்கத்தில் ஆலமரம் ஒன்று இருக்கும். அதில்தான் இந்த
தண்ணீரை கொண்டு போய் ஊற்றி வெற்றிலை பாக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதில் உள்ள பழத்தை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் சாப்பிட்டு விட்டு வரவும். ஏன் இந்த ஆலமரத்திற்கு இவ்வளவு சிறப்பு உண்டு என்பதை அடுத்து வரும் வீடியோக்களில் பார்ப்போமா? இதனுடைய கதை சீதாதேவியினுடைய கதை. இது ஏன் இந்த ஆலமரத்தில் இந்த தண்ணியை ஊற்றி இதில் கிடைக்கக்கூடிய இந்த வெத்தலைப்பாக்கு பழத்தில் நம்ம ஏன் சாப்பிட்றோம், ஏன் இந்த ஆலமரத்துக்கு என்ன சிறப்பு, ஏன் இந்த பெண்கள் கூட இந்த கயாவில் தர்ப்பணம் செய்யலாம் என்பதை அடுத்து வரும் வீடியோக்களில் பார்ப்போம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும்.